சரி ஏன் இந்த அஃபேர்ஸ்லாம் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்போம். இதுக்கு சில முக்கியமான ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஃபேக்டரு, இதுக்கு பின்னாடி ஒரு பயாலஜிக்கல் ரீசனும் இருக்கு. இத ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கும்போது வந்து, "ஐய்யய்யோ! என்ன வாழ்க்கைடா இது?" அப்படின்ற மாரி இருந்தது. இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கைனா இதுன்னு நெனச்சிருந்தோம். இது பின்னாடி இப்படி ஒரு பயாலஜிக்கல் ரீசன் இருக்கா அப்படின்ற மாரி இருந்தது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. தெரிஞ்சுட்டா வந்து நிம்மதி போயிடும் அப்படின்ற மாரி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பீஷீஸ்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு மோனோகாமஸ், இன்னொன்னு வந்து பாலிகாமஸ். மோனோகாமஸ்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாரி. பாலிகாமஸ்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ் அந்த மாரி இருக்கவங்க. மோனோகாமஸ் ஸ்பீஷீஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி. 0.004% தான் இருக்கு உலகத்திலே. இந்த பென்குயினு, இந்த வொல்ஃபு, இந்த லவ் பேர்ட்ஸு, வேல் அந்த மாரிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப கம்மி. பென்குயின் வந்து லாயல்ட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து இப்போ டிவோர்ஸ்லாம் பண்ணுது அப்படின்ற மாரி நெறைய ஸ்டடீஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அதில வந்து ஹியூமன்ஸ் வந்து கிடையாது. நம்மலாம் வந்து பாலிகாமஸ் ஸ்பீஷீஸ் தான். நம்ம வந்து இந்த ரிலிஜனு, இந்த மாரலு அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாரி செட் பண்ணி வச்சிருக்கோம். இத பார்க்குறவங்களே சில பேர் கேட்கலாம். இல்ல என் பார்ட்னர் தான் எனக்கு பிடிக்கும். நாங்க 2 பேரும் ஃபார் எவர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க இப்போ ஒருத்தங்கள கல்யாணம் பண்றாங்கன்னா, கண்டிப்பா ஸ்கூல்ல வந்து யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிட்டு இன்னொருத்தவங்கள லவ் பண்றீங்க. இப்ப நீங்க மோனோகமஸா இருந்தீங்கன்னா, ஃபார் எவர்னா அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல்ல லவ் பண்ணும்போதே உங்களுக்கு இன்னொருத்தர் மேல அட்ராக்ஷன் வந்திருக்கவே கூடாது. உங்களுக்கு இன்னொருத்தங்க மேல அட்ராக்ஷன் வருதுனாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாமே பாலிகாமஸ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு தான் அர்த்தம். இத கேட்கும்போது, ஆஹா! என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாரி இருந்தது. நம்ம படத்தெல்லாம் பார்த்து வேற ஏதோ ஃபீல் பண்ணியிருந்தோம். ரியல் லைஃப் வேற மாரி இருக்கே அப்படின்ற மாரி இருந்தது. அட்ராக்ஷன் எப்போ வேணா வரலாம். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால, நம்ம மேல மட்டும் தான் அட்ராக்ஷன் இருக்கும். வேற யார் மேலயும் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது. அட்ராக்ஷன் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். பழைய காலத்துலலாம் வந்து எல்லாருமே வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஃபேமிலிஸ் அந்த மாரி இருந்தாங்க. ட்ரெடிஷனலா இருந்தாங்க. ஒரு கமிட்மெண்ட்டோட இருந்தாங்க. இந்த மேரேஜ் தான் முக்கியம் அப்படின்ற மாரி. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா வுமன் எம்பவர்மெண்ட் மை பாடி மை ரூல்ஸ் அப்படின்ற மாரி, எங்களுக்கு ஃப்ரீடம் தேவை அப்படின்ற மாரி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக அதிகமாக இந்த மாரி நியூஸ்லாம் வெளிய அதிகமா வருதுன்னு நெனைக்கிறேன்.